ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்னைக்கு தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது, ரூம் யாருக்கெல்லாம் இன்னைக்கு கொடுக்கறாங்க, ரூம் கிடைக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகிறது என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியினுடைய தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்கிறேன். திருமலையில இன்று டிசம்பர் 30 வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி ஸ்வர்ண ரதத்துல மாட வீதிகள்ல வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தாங்க. டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 ஆல்ரெடி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் லக்கி டிப் மூலமாக திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதற்காக பக்தர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த 3 நாட்களுக்குமே லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் தரிசனத்திற்கு போக முடியும். வேற யாருமே தரிசனத்திற்கு போக முடியாது. இன்று டிசம்பர் 30 நிலவரப்படி எந்தவித தரிசன டைம் ஸ்லாட்டும் செக் பண்ணாமல் கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. அதே போல இன்னைக்கு தரிசனத்திற்கு போனவங்க ஓரளவுக்கு 3 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் பார்த்துட்டும் வந்திருக்காங்க. இது இன்றைய தரிசன நிலவரம். ரூம் புக்கிங் அப்டேட் பார்த்தீங்கன்னா நேற்று டிசம்பர் 29 இன்று டிசம்பர் 30 தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ரூம் கொடுத்தாங்க. இன்று டிசம்பர் 30 திருமலையினுடைய சிஆர்ஓ ஆபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்ல நாளை டிசம்பர் 31 தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ரூம் கொடுத்திருக்காங்க. சேம் டே தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு நேற்றும் இன்றும் ரூம் கொடுக்கல. பட் இதே பாலிசி தான் நாளைக்கு ஃபாலோ பண்ணுவாங்களா என்பது நாளைக்கு வரக்கூடிய அப்டேட் மூலமாக நமக்கு தெரிய வரும். சப்போஸ் நாளைக்கு சேம் டே தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவர்களுக்கும் ரூம் கொடுத்தாங்கன்னா அதையுமே நான் வீடியோ மற்றும் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். திருமலையில டிடிடி ரூம்ஸ் அதிகாலை 5 மணியிலிருந்து ஆஃப்லைன்ல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கவுண்டர் ஓபன் செஞ்சு ஒரு 2 to 3 மணி நேரம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓரளவுக்கு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் ஆகியிருக்கு. 9 மணிக்கு அப்புறம் சிஆர்ஓ ஆபீஸினுடைய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர் கம்ப்ளீட்டா காலியாகிட்ட காரணத்தினால ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வெறும் 5 நிமிடங்கள் மட்டும்தான் ஆகியிருக்கு. ஆனா ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு அதிக நேரம் எடுத்திருக்கு. 9 மணிக்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கு அதிக நேரம் எடுத்திருக்கு. நிறைய ஃபாலோவர்ஸ் ஈவினிங் அல்லது நைட் சமயத்துல வந்தா எங்களுக்கு திருமலையில ரூம் கிடைக்குமான்னு கேட்கிறீங்க. ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து தான் இந்த ரூம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்லயும் ரூம் வேகன்சி பொறுத்து தான் இந்த ரூம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால மேக்சிமம் நீங்க மதியத்திற்குள்ள வந்தீங்கன்னா நிச்சயமாக ரூம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி 1 தரிசனம் இருக்கக்கூடியவங்களுக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ரூம் கொடுத்திருக்காங்க. ஆஃப்லைன்ல ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய சமயத்துல தரிசன டிக்கெட்டும் ஆதார் கார்டும் சரி பார்த்த பிறகுதான் ரூம் கொடுத்திருக்காங்க. அதுவுமே தரிசன டிக்கெட்ல லக்கி டிப் மூலமாக 2 பேர் அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் செலக்ட் ஆகி அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே தரிசன டிக்கெட்ல இருந்தால் மட்டும்தான் ரூம் கொடுத்திருக்காங்க. தனி ஒரு நபர் மட்டும் நீங்க லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருந்தால் அந்த தரிசன டிக்கெட்டை ரூம் புக்கிங்காக கன்சிடர் பண்ணல. தனி ஒரு நபர் மட்டும் லக்கி டிப்ல செலக்ட் ஆகியிருந்தால் அவங்களுக்கு ரூம் கொடுக்கல. லக்கி டிப்ல செலக்ட் ஆகி யாருடைய பேர் அந்த தரிசன டிக்கெட்ல இருக்கோ அதுல யாராவது ஒருத்தர் அந்த தரிசன டிக்கெட்டும் அவங்களுடைய ஆதார் கார்டு காப்பியோடும் கியூல நின்று ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணிக்கலாம். சோ இந்த 3 நாட்களுக்கு தரிசன டிக்கெட்ல 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களினுடைய பெயர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிருக்காங்க. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்திலையும் காலையில 6 மணியிலிருந்து ஆஃப்லைன்ல டிடிடி ரூம் கொடுக்கறாங்க. ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு திருமலையில ஃபாலோ பண்ணக்கூடிய அதே பாலிசிஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்களா, தரிசன டிக்கெட் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் ரூம் கொடுத்திருக்காங்களா, தரிசன டிக்கெட்லயும் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் பெயர்கள் இருந்தால் மட்டும்தான் ரூம் கொடுத்திருக்காங்களா என்பது தெரியல. நீங்க யாராவது கீழ் திருப்பதியில விஷ்ணு நிவாசத்துல இந்த துவார தரிசன நாட்கள்ல ஆஃப்லைன்ல ரூம் எடுத்திருக்கீங்க அல்லது ரூம் எடுத்தீங்கன்னா நீங்க அதனுடைய அப்டேட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணும் பட்சத்துல மற்றவர்களுக்குமே அது ரொம்ப உதவியாக இருக்கும். தரிசனத்திற்கு போயிட்டு வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆச்சு, கம்பார்ட்மெண்ட்ல எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணீங்க, உங்களுடைய தரிசன ஸ்லாட் பிரகாரமாக தான் கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்களா, ஆஃப்லைன்ல நீங்க திருமலை அல்லது திருப்பதியில ரூம் எடுத்திருந்தீங்கன்னா ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கும் ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வர்றதுக்கும் எத்தனை மணி நேரமானது போன்ற உபயோகமான தகவல்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணும் பட்சத்துல வரக்கூடிய நாட்கள்ல தரிசனத்திற்கு போகக்கூடிய பக்தர்களுக்கும் தொலை தூரத்திலிருந்து தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்களுக்கும் மிக உதவியாக இருக்கும்.
நாளை டிசம்பர் 31ஆம் தேதி வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்துல அதிகாலை 4:30 மணி தொடங்கி 5:30 மணி சமயத்திற்குள்ள சக்கர ஸ்நானம் நடக்கும். சக்கர ஸ்நானம் முடிந்த பிறகு தெப்பத்துல பக்தர்கள் புனித நீராடல் செய்வதற்கு அனுமதிப்பாங்க. சில ஃபாலோவர்ஸ் இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள்ல ரூம்ல தங்குவதற்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க. வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்கள்ல திருமலை மற்றும் திருப்பதிக்கு நிறைய பக்தர்கள் வரக்கூடிய காரணத்தினால ரூம் எக்ஸ்டெண்ட் பண்றது என்பது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக ரூம் தேவைப்பட்டால் ஃபர்ஸ்ட் டே நீங்க ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்கறவங்க கிட்ட ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டு பாருங்க. சப்போஸ் ரூம் அவைலபிலிட்டியும் வேகன்சிஸும் இருந்தால் அவங்க உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதாக சொல்லுவாங்க. இல்லைனாலுமே இம்மிடியட்டா 24 மணி நேரத்துல நீங்க ரூம் வெக்கேட் பண்ணி கொடுத்தணும் என்கிற தகவல்களும் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டே ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்துடுங்க. சப்போஸ் நம்ம 2வது நாள் ரூம் கேட்கும் பட்சத்துல எக்ஸ்டென்ஷனுக்காக ரெக்வஸ்ட் பண்ணும் பட்சத்துல தரிசன டிக்கெட் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான தரிசனத்திற்கு ஆன்லைன்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளும் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டுகளும் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த நாளுக்கு தரிசனம் இருக்கோ அந்த தரிசன ஸ்லாட் படி நீங்க கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போகலாம். ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான நாட்களுக்கு சப்போஸ் நீங்க எந்தவித ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணல, லக்கி டிப்ல செலக்ட் ஆகல, லக்கி டிப்புக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனாலும் கூட யார் வேண்டுமானாலும் ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்கு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போகலாம். இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ டோக்கனோ ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எப்போ இந்த நாட்கள்ல துவார தரிசனத்திற்காக திருமலைக்கு போறீங்களோ நேரடியாக டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய என்ட்ரி பாயிண்டான கிருஷ்ணா தேஜா சர்க்கிளுக்கு போய் கியூல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்யறதுக்காக போகலாம். இந்த கிருஷ்ணா தேஜா சர்க்கிள் வரைக்கும் போறதுக்கு திருமலையில இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். பொதுவாக மற்ற நாட்கள்ல கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய நாட்கள்ல நேரடி சர்வ தரிசனத்தினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் கிருஷ்ண தேஜா சர்க்கிள், கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் இந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸ் மாறுபடும். அது நீங்க நேரடியாக கிருஷ்ண தேஜா சர்க்கிள் முன்னாடி இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட கேட்டா கியூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் நம்ம கியூல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்குமான துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அல்லது நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னு நிறைய பேர் கேட்கிறீங்க. அது ஜனவரி 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு வரக்கூடிய பக்தர்கள் சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் மூலமாக தான் ஓரளவுக்கு தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு நமக்கு தெரிய வரும். சப்போஸ் நம்முடைய ஃபாலோவர்ஸ் யாராவது தரிசனத்திற்கு போயிட்டு வந்து இம்மீடியட்டா அப்டேட் பண்ணாங்கன்னா நானுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகுது என்கிற தகவல்களும் ஷேர் பண்றேன். இன்று டோனாஸ் தரிசனம் மூலமாக தரிசனத்திற்கு போனவங்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகியிருக்கு. இந்த துவார தரிசன நாட்கள்ல விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் யாராவது புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த தரிசன ஸ்லாட் கொடுத்திருக்காங்க என்பதையுமே கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது மற்ற டிவோட்டிஸ்க்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டா டிடிடி கேன்சல் பண்ணிருக்காங்க. அடுத்து ஜனவரி 8ஆம் தேதி மதியத்திலிருந்து ஜனவரி 9ஆம் தேதிக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் எப்போதும் போல கீழ் திருப்பதியில ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரைக்குமான நாட்களுக்கு கூட இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. நீங்க தரிசன டிக்கெட் வச்சிருக்கீங்க ஆல்ரெடினா அந்த தரிசன டிக்கெட் வைத்து பெருமாளை தரிசனம் செய்யறதுக்கு போகலாம். இல்லனா நேரடி சர்வ தரிசனத்துல ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்வதற்காக போகலாம். ஜனவரி 2ஆம் தேதிக்கான நேரடி சர்வ தரிசனத்திற்காக கியூல ஜனவரி 1ஆம் தேதி மிட் நைட்ல இருந்தே கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்களா அல்லது ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலையில இருந்து கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்களான்னு சிலர் கேட்டிருக்கீங்க. அதனை பற்றி எந்த அப்டேட்ஸும் டிடிடி இதுவரைக்கும் கொடுக்கல. மேபி ஜனவரி 1ஆம் தேதி நள்ளிரவுக்கு மேல, அதாவது மிட் நைட் 12 மணிக்கு மேல கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் அதனை பற்றி ஷுவரா எந்த அப்டேட்ஸும் கிடையாது. அல்லது நீங்க சேஃபர் சைட்ல போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி அதிகாலை 3 மணிலிருந்து மேக்சிமம் கியூல ஜாயின் பண்றதுக்கு அலோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த நேரத்துல கூட நீங்க கியூல ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்.
இதனை பற்றிய கன்ஃபர்ம்டு அப்டேட்ஸ் ஏதாவது டிடிடி கொடுத்தாலும் நானும் உங்களுக்கு அதனை பற்றி தகவல் கொடுக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.